यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुग्मं व्यामोगतस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोश्च दयैकसिन्धोर्रामानुजस्य चरणौ चरणं प्रपद्ये. நிருசிம்மனுடைய வைபவத்திலே ஆழங்கால்பட்ட ஆழ்வாருடைய வைபவமானது நேற்று முடிவு பெற்றது. இன்று பகவத் பாஷ்யகாரருடைய வைபவத்திலே ஆளறியின் பற்றிய மகாத்மியமும் பகவத் பாஷ்யகாரருடைய மகாத்மியமும் இங்கு விவரிக்க உள்ளோம். தார்க்ஷாத்ரி என்கிற இந்த அகோபில க்ஷேத்திரத்திற்கு பகவத் பாஷ்யகாரர் மங்களாசாசனமாய் எழுந்தருளி இந்த க்ஷேத்ராதீசன் நிருசிம்மனை மங்களாசாசனம் பண்ணியதாகவும், இந்த க்ஷேத்திரத்திலே விசேஷமாக பகவத் பாஷ்யகாரர் அகோபிலே ஸ்ரீநிருசிம்மஹா பிரேஷமந்திரம் ஸ்வயம் ததௌ அப்படின்னு சொல்லப்படியும், பாஷ்யகார புனர்பூமோ பாஷ்ய பிரகரணாயுதா என்றபடியும் பாஷ்யகாரருடைய அவதாரமாகவே ஆதிவன் சுடகோப சுவாமி எழுந்தருளியதாகவும் சாசனங்கள் கூறுகின்றது. அப்பேற்பட்ட இந்த பாஷ்யகாரருடைய சந்நிதியிலே பாஷ்யகாரர் நியமித்த 74 சிம்ஹாசனாதிகளை கொண்ட இங்க பாஷ்யகாரருடைய சன்னதியுடைய கர்ப்பகிரக சுவரிலேயே மண்டபத்தை ஒடுக்கி 74 சிம்மம் ரூபங்களாக விசேஷமாக எழுந்தருளியுள்ளனர். அப்பேற்பட்ட இந்த பாஷ்யகாரருடைய வைபவமானது திருக்கல்யாண குணாதிகளில் ஈடுபட்டு அவற்றை 1000 பாட்டுகளினால் நிரூபித்து எம்பெருமானார் சன்னதியில் ஒரு சமயம் விண்ணப்பம் செய்ய விசேஷமாக இந்த திவ்ய தேசத்திலே 5 அடி உயரமுள்ள எம்பெருமானாருடைய சந்நிதியிலே மூல பிம்பத்திற்கு எங்கும் காணாத மாதிரி பாஷ்யகாருடைய திருஹஸ்தத்திலே உபவீதன மூர்த்தபுன்றவந்தம் திரிஜகத் புண்ணியபலம் திருதண்ட ஹஸ்தம் என்கிற வசனத்திற்கு விரோதமாக பகவத் பாஷ்யகாரர் அஞ்சலி ஹஸ்தத்துடைய அந்த திருதண்டமானது இல்லாமல் சேவை சாதிக்கும் ஒரு விசேஷமான க்ஷேத்திரம் இந்த திவ்ய தேசம். இந்த நூற்றந்தாதியை வெளியிட்டவர் திருவரங்கத்தமுதனார் என்கிற எம்பெருமானார் விஷயமாக நம்மாழ்வாரை ஆசிரித்து அவர் விஷயமாய் கண்ணினொர் சிறுத்தாம்பு பிரபந்தத்தை அருளி செய்த ஸ்ரீ மதுரகவி ஆழ்வார் போலே இவரும் எம்பெருமானுடைய சிஷ்யரான கூரத்தாழ்வானை ஆசிரித்து அவர் மூலமாய் சம்பிரதாயத்தங்களை கிரகித்து தம் ஆச்சாரியன் உகந்தன ஆச்சாரியனான எம்பெருமானிடத்தில் விசேஷ பக்தியுடன் கூடியவராய் இருந்தார். பகவத் பாஷ்யகாரர் தாம் உகந்த க்ஷேத்திரம் என்கிற வரிசையிலே ஸ்ரீரங்கம் கரிசைலம் அஞ்சனகிரிம் தார்க்ஷாத்ரி சிம்ஹாச்சலம் ஸ்ரீகூர்மம் புருஷோத்தமஞ்ச பதரீம் நாராயணம் நைமிஷம் ஸ்ரீமத் துவாரவதி பிரயாக மதுரா கயா புஷ்கரா தாலிகிராமம் யோகியோ யோகிதாக ராமானுஜோயம் முனிஹி என்கிற மங்களாசாசனப்படி தாம் உகந்த க்ஷேத்திரங்களிலே ஸ்ரீரங்கத்திலே மங்களாசாசனமாகி காஞ்சிபுரத்திலே மங்களாசாசனம் முடித்து அஞ்சனகிரி என்ற திருப்பதியை அடைந்து ஸ்ரீ ஆளவந்தார் இது விஷயமாய் வெளியிட்டருளிய வித்தாந்தத்தும் அடியனுடைய ஆழ்வார் சிவன் 4 மணிகளுக்கு யோக தசையிலே 4000 பிரபந்தங்களை உபதேசித்தலே பொழுது இந்த நூற்றந்தாதியும் சேர்த்தே உபதேசித்தார் என்பர். அப்பொழுது 4 மணிகள் இப்பொழுது கடைசியில் உபதேசத்திலே பிரபந்தம் யார் விஷயம் என்று கேட்க அந்த பவிஷ்யத் ஆச்சாரியனுடைய விக்கிரகத்தை தம்முடைய திருவடிகளே தோன்ற காட்டி இந்த 108 பாட்டுகளையும் நீர் இப்பொழுது பிரவச்சனம் செய்ய வேண்டாம், அந்த ஆச்சாரியன் அவதரித்த பிறகு உச்சிதமான காலத்தில் பிரவர்த்தனம் செய்ய கடவீர் என்று நியமித்துள்ளனர் என்பது. ஆகையினால் தேவரீர் ஆளவந்தார் திருவடிகளை தியானித்து ஸ்ரீ கீதா பாஷ்யாதிகள் அருள் செய்தா போலே இப்பொழுதும் தியானித்து அவர் நியமனத்தை பெற வேண்டும் என்று பிரார்த்தித்தார். எம்பெருமானாரும் அப்படியே தம் பிராச்சாரியரான ஸ்ரீமதி ஆளவந்தாரின் தியானித்து அவருடைய நியமத்தை அறிந்து திருவரங்க தமுதனாரை கூப்பிட்டு அனுப்பி அவருடைய சிரசில் தம்முடைய திருவடிகளை வைத்து அனுகிரகித்து ஸ்ரீ ஆளவந்தார் நியமனம் உமக்கு இன்று இரவில் சில பாட்டுக்கள் தோன்றும், அவற்றை பட்டோலை கொண்டு நீர் அவற்றை நாளைக்கு நம்முடைய காலக்ஷேப கோட்டிக்கு கொண்டு வாரும் என்று நியமித்திருந்தார். அவரும் தன்யோஸ்மி என்று அந்த நியமத்தை சிரசாக இட்டு சென்று இரவில் ஆழ்வார் 4 மணிகள் பெரிய முதலியார் எம்பெருமானார்கள் தியானம் செய்து கொண்டிருக்க அவருக்கு முன் ஸ்ரீமன் நாதமணிகள் தோன்றி தாம் முன்பு உபதேசிக்கப்பெற்ற 108 பாட்டுக்களையும் உபதேசித்தளினார். அமுதனாரும் அவற்றை பட்டோலை கொண்டு மறுநாள் அவற்றை எம்பெருமானார் திருமுன்பே சமர்ப்பிக்க அவரும் அவரை அவற்றை படிக்கும்படி நியமிக்க அவரும் அப்படியே செய்துள்ள அதை கேட்டு எல்லோரும் ஒக்கும் என்று ஆரவாரம் செய்தார்கள். எம்பெருமானாரும் தம்முடைய தியானத்திலே தாம் பெற்ற நியமனப்படி அவற்றை இயற்பாவின் இறுதியில் சேர்த்து அனுசந்திக்கும்படி பிள்ளான் முதலியவர்களுக்கு நியமித்துள்ளார். இப்படி வெளியிடப்பட்ட பிரபந்தம்தான் ராமானுஜ நூற்றந்தாதி எனப்படும். 4000 பிரபந்த கர்த்தாக்களின் திருநாமாதிகளை சங்கிரகிக்கும் ஸ்ரீ பிரபந்தசாரத்திலும் இப்பிரபந்தம் எம்பெருமானார் அனுகிரகத்தினாலும் அவர் நிறுவனத்தினாலும் வெளியிட்டவதினால் எம்பெருமானாரே இவற்றை நமக்கு அனுகிரகிக்க வேண்டும் என்று ஆச்சாரிய சார்பவன் பிரார்த்தித்தார். இது 108 பாட்டுக்கள் அடங்கியது. பாட்டுக்கள் தோறும் ராமானுஜா என்கிற பதம் காணப்படும். 3 பாதங்களில் ஆழ்வார்கள் முதலியவர்களின் பெருமையை சொல்லி
அவர்களின் கிருபைகளுக்கு பாத்திரான எம்பெருமானார் என்று நிரூபித்திருப்பதனால் இது நமக்கு மிகவும் உபதேசமாயிற்று. இதில் 38ஆம் பாட்டில் எம்பெருமானார் பஞ்சாயுதங்களின் அம்சமாய் அவதரித்தவர் என்று நிரூபித்திருக்கிறார். இத்தை பின்பற்றிய ஆச்சாரிய சார்வபௌமனும் எதிராஜ சப்ததியில் அருளி செய்திருக்கிறார். திருவேங்கரமுடையானுடைய சாட்சாத் அவதாரமான ஸ்ரீ தேசிகனை எப்படி அவர் செய்தொழிய சில விசேஷ விற்த்தாந்தங்களை முன்னிட்டு கண்டாவதாரர் என்றும் எம்பெருமானாருடைய அவதாரம் என்றும் எகழ்பித்து சொல்லப்படுகிறதோ அதை போலவே திருவரங்கத்தெம்பெருமான் சந்நிதி நிர்வாகத்தை நடத்தி வந்தமையினால் இவரை விஸ்வக்சேனரின் அம்சம் என்றும் எதிகளின் மிகவும் சிரேஷ்டராகினால் தத்தாத்திரேயர் என்றும் விகல்பித்து எதிராஜ சப்ததியில் அவர்கள் செய்கிறார். இவர் பரவாதிகளை ஜெயிக்கும் காலத்தில் பல முகங்களினால் அவர்களுக்கு பதில் கூறினபடியால் சிலர் இவரை சேஷாந்தம் என்றும் சொல்லலாம். நித்திய சூரியர்களின் அந்தமாய் அவதரிப்பதற்கு பலமுகமாக பதில் சொல்லக்கூடிய சக்தியை வெளியிடுவது பிரமாணத்திற்கு முரண்படாது. ஆகவே எம்பெருமானாரால் அங்கீகரிக்கப்பட்ட இப்பிரபந்தத்தில் அவரை பஞ்சாயுதாம்சம் என்றே நிரூபித்திருப்பதினாலும் சேஷாம்சர் என்று விகல்பித்து கூட நிரூபிக்கப்படாமையினாலும் இப்படியே ஸ்ரீ தேசிகனும் அருளி செய்திருப்பதனாலும் இவர் பஞ்சாயுதங்களின் அவதாரம் என்பதே பிரமாணங்களுக்கு பொருந்தும். பும்ஸ்துவே தத்வேன திருஷ்டே புனரபி நகலு பிராணிதா ஸ்தானுதாதிகே என்று ஆச்சாரியன் அனுசந்திருக்கும் நியாயம் இங்கு துல்லியம். அதுவே எம்பெருமானார் பஞ்சாயுதங்கள் அம்சம் என தெரிந்தவனுக்கு அவர் வேறு எந்த அவதாரமோ என்கிற சந்தேகமும் உண்டாகாது. இப்படி இந்த பிரபந்தம் ஆழ்வாரினால் ஸ்ரீமன் நாதமுனிகளுக்கு உபதேசிக்கப்பட்டு 102வது வியாக்கியானத்தில் முதல் பாட்டில் உயர்ந்தவன் என்கிற பதத்தின் பொருளாக ஆழ்வாருக்கும் இவருக்கும் காலம் விபிருஷ்டமானாலும் முதலிலேயே ஆழ்வார் நாதமுனிகளுக்கு உபதேசம் பண்ணும்போது இவரை தியானம் பண்ணி யஸ்வாபகாலே கருணாகரசன் பவிஷ்யதாச்சாரியவரஸ்ய ரூபம் சந்தர்சயாமாச மகானுபாவம் தம் காரிசூனும் சரணம் பிரபத்யே என்கிறபடியே இவருடைய பவிஷ்யதாச்சாரிய விக்கிரகத்தை சொப்னமுகேன் நாதமுனிகளுக்கு கொடுத்திட்டபடியை அபிமானித்து என்றும் மேற்கொண்ட வியாக்கியானத்தில் ஸ்ரீமத் நாதமுனிகள் ஆழ்வார் சம்பிரதாயத்திலே இவருடைய விக்கிரகத்தை பெற்று என்றும் நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. இங்கு விக்கிரகத்தை பெற்றதாய் கூறப்பட்டிருந்த போதிலும் இது ராமானுஜ 102வது உபதேசத்திற்கும் உபலட்சணம் என்று கொள்ளலாம். இப்படி கொல்லாவிடில் எம்பெருமானாருடைய விக்கிரகத்தை தருவதற்கு சந்தர்ப்பமே உண்டாயிருக்காதல்லவா? ஆழ்வார் 102வது உபதேசத்தருளிலும் ஸ்ரீமன் நாதமுனிகள் இவர் யார், இவரை பற்றி கேட்டதில்லை என்று விஞ்ஞாபனம் பண்ண அப்பொழுது இவருடைய விக்கிரகத்தை தம் திருவடிகளில் உத்பவித்து காட்டி அருளினார் என்றலாம். ஆகிலும் எம்பெருமானாரை பற்றி நித்தியங்களான சந்தமிகு மறைகளில் எப்படி கூற முடியும் எண்ணில் நித்தியங்களான வேதங்களில் திரிவிக்ரமாவதாரம் வராகாவதாரம் இவளை பற்றி நிரூபித்திருக்கிறார் போலே என்று அறியலாம். அதாவது கல்பங்கள் தோறும் மத்ஸ்யகூர்மாதி அவதாரங்களை எடுத்து எம்பெருமான் லோகங்களை ரட்சித்தருள்கிறார் போலவும் கலியுகாதிகளில் பராங்குஷ பரகாலாதிகள் அவரித்து திரவிட வேதங்களை வெளியிடுகிறா போலவும் ஸ்ரீபாஷ்யகாரர் ஸ்ரீ தேசிகன் இவர்களும் அவதரித்திருக்கிறார்கள் எனலாம். ஊழிதோர் ஊழி என்ற பாட்டின் வியாக்கியானத்தில் அனேன பிரதிகல்பம் வியாசா மனு பிரம்மாதிபத பராங்குஷ பரகால எதிவராதயோபி சந்தீதி சூச்சியதே என்று இவ்வர்த்தம் நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. இந்த பிரபந்தத்தில் பாட்டுக்கள் தோறும் ராமானுஜா என்னும் பதம் பிரயோகிக்கப்பட்டிருக்கிறது. இந்த பிரபந்தத்தினால் எம்பெருமானருக்கு திவ்ய பிரபந்தத்தில் அபிமானம் விசேஷித்து நிறுவப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு ஆழ்வார் விஷயமாக ஒரு பாட்டும், கலியம் விஷயமாய் 3 பாட்டுகளும், நம்மாழ்வாழ் விஷயமாக பல பாட்டுகளும் அனுசந்திக்கப்பட்டிருக்கின்ற தனியன்களுடைய வியாக்கியானத்தை பார்த்தால் முன்னை வினைகளை இத்தியாதி தனியன் அருளப் பெருமாள் எம்பெருமானார் அருள் செய்தார்க்கும். திருவரங்கத் தமுதனார் 102வது செய்த பின்பு ஒரு கால் எம்பெருமானார் திருவோலக்கத்தில் விண்ணப்பம் செய்ய எம்பெருமானரும் திருவுள்ள முகந்தருள அத்தை கண்டு அருளாளப் பெருமாள் எம்பெருமானார் இப்படி கொத்த 102வது செய்தருளிய அமுதனாருடைய திருவடிகளை சிரசா வகித்தால் அவர் பெற்ற வீடு பெற தட்டில்லை என்று அன்வைசித்து முன்னை வினைகளை என்கிற பாட்டை விண்ணப்பம் செய்ய இத்தை கேட்ட எம்பாரும் அப்படி கொத்த 102வது அனுசந்தித்தால் ஒரு குறைவில்லை என்று நயந்தர பேரின்பமெல்லாம் என்கிற பாட்டை விண்ணப்பம் செய்தார். முன்னை வினைகளை என்றது அனாதி கர்மங்கள் எல்லாம் தீரும் என்றபடி மூங்கில் குடியமுதன் என்று வேயர்த்தங்கள் குளம் என்னுமா போலே மூங்கில் குடியில் திருவவதரித்தவரான அமுதனாருடைய என்றபடி பொன்னங்கடல்கள் கமலப்போதினன் வென்றது அழகிய நல்ல திருவடி தாமரைகள் 2களையும் எண்ணலாம். என்னுடைய சென்னைக்கு அணியாக செலுத்தினேன் என்பது என்னுடைய சிரசுக்கு பூஷணமாக பண்ணினேன் என்று கொள்ளலாம். அமுதனார் சென்னைக்கு அணி ராமானுஜன் அடிப்பூவையாகலே எனக்கும் அமுதனார் திருவடிகளும் அப்படியே இருந்தது. தென்புலத்தார்க்கு என்ன கடவுடையன் யான் என்றது யமன நகரத்தில் வசிக்கிற யமபடர்களுக்கு எதற்காக விதேய கிரமத்தை உடையானாவேன் எம்பெருமானார் திருவடிகளான அமுதனார் திருவடிகளை சிரசா தரித்த அடியேன் என்றபடி
அடைவு என்றது கிரமமாய் இங்கு விதேய கிரமமாய்த்து. இத்தால் நின்றவன் கீர்த்தியும் என்கிற பாட்டின்படியும் அனுசந்திக்கலாம். நயந்தரும் பேரின்பம் இத்தியாதி தனியன் எம்பெருமானார் அருளி செய்தாயிருக்கும். நயந்தரும் பேரின்பமெல்லாம் பழுதென்னு என்றது சப்தாதி விஷயங்களால் வருகிற சுகங்களை எல்லாம் அத்தியந்த ஹேயம் என்று விமர்சித்து விட்டேன் என்றபடி. நயம் என்றது விஷயங்கள், பேரின்பம் என்றது பெரும்பொருள் என்னுமா போலே பரிகாசோக்தி. இத்தால் எம்பெருமானார் காலக்ஷேபத்தில் யாதட்சிகமாக வந்தவர்களுக்கும் தத்துவ விவேகம் உண்டாகி புருஷார்த்த சாதகமான உபயாய் பூர்த்தி என்றும் வென்றாயிடலாம். நன்னி நம்பால் என்றது ஹேயோபாதேய விபாகம் அறிந்து தம்மை ஆசிரித்தவர்கள் விஷயத்தில் என்றபடி. சயந்தரம் கீர்த்தி ராமானுஜமுனியின் தாழ்நிலை மேல் என்றது அந்தந்த விஷயங்களாக சத்துக்களுடைய ஜெயத்தை தருவமான கீர்த்தி பெற்ற எம்பெருமானாருடைய திருவிஷயமாகும் என்று கொள்ளலாம். உயர்ந்த குணந்து திருவங்கத்தோதோங்கும் மண்பால் எம்பும் என்றது நிரதிசயமாக வளர்ந்த ஆத்ம குணங்களுடைய திருவரங்கத்த முதனாரும் ஸ்னேகோமே என்கிற ஸ்லோகத்தில் சொன்ன பூர்த்தியுடைய சிறிய திருவடியை காட்டிலும் நிரதிசய அபிவிருத்த ஸ்நேக பக்தி பாவங்களை உடையவராகியால் அவருடைய அப்படி பொங்கா நிற்கிற ஸ்நேக பக்தி பாவா ரூப பிரதியினால் விண்ணப்பம் செய்யப்பட்டதனாய் என்று கொள்ளலாம். கலித்துறை அந்தாதி ஓத என்றது கலித்துறை லட்சணத்தால் செய்யப்பட்ட நூத்தந்தாதியை அத்தியனம் பண்ணுகைக்காக என்று கொள்ளலாம். நெஞ்சமே இசை என்றது நெஞ்சமே நல்ல நல்லை என்னும்படியாக நீ கடுகை செய்ய வேணும் என்றபடி. இத்தால் தொழுதேன் மனனே என்ற ஆழ்வாரிடத்தில் தென்குருகூர் நம்பி என்ற கால் அன்னிக்கும் அமுதூரும் நாவுடைய மதுரைவில் செய்த பாட்டையும் 1/10 உபதாத்திரன அமுத நாடால் செய்யப்பட்ட ராமானுஜன் விஷயமான நூத்தந்தாதியை அத்தியனம் பண்ணினால் ஆழ்வாரையும் எம்பெருமானாரையும் திருமேனியும் திருவடிகளுமாகும் திருமாலையும் திருமாலின் அடியார்களையும் பூசித்து பெரியவானுள் நிலாவுவர் என்றாய்ந்து. சொல்லின் தாய்கொண்டு இத்தியாதி இத்தனியன் தோழன் முடிந்த பின்பு எம்பெருமானார் திருநாராயணபுரத்தில் நின்று கோவிலுக்கு எழுந்தருளி நம்மாழ்வாரை திருப்பதிட்டை செய்து வைத்து திரு அத்தியன உற்சவத்தை நடப்பிவிக்கும் பொழுது அழகிய மணவாளன் நியமனப்படி அமுதனார் செய்த நூத்தந்தாதியை ஏற்பாவில் சேர்த்து அமுதனார் சேவிக்க ராமானுஜனுக்கு அருளப்பாடி என்ற அழகிய மணவாளன் திருமாலை பரிவட்டம் பிரசாதிக்க அழகிய மணவாளனுடைய அருளப்பாட்டின் அபிப்பிராயத்தை அறிந்தவராய் அமுதனார் செய்த நூத்தந்தாதியில் பிரதிபாதிக்கப்பட்ட தேவரீர் திருநாமங்களை எல்லாம் துயத்தைப் போலே எப்பவும் அனுசந்திக்கும்படி பண்ண வேண்டும் என்று எம்பெருமானை பிரசாதித்தருளிய பிள்ளான் பிரார்த்தித்தருளிய பிள்ளான் அருளி செய்ததாயிருக்கும். சொல்லின் தொகை கொண்டு என்றது ஆழ்வார் 1000 சொல்ல சங்கல்பித்தா போலே தாமும் 100 சொல்ல கடவோம் என்று சங்கல்பித்து கொண்டு என்றபடி. உணதடிப்போதுக்கு தொண்டு செய்யும் நல்லந்த வேத்தும் உன் நாமம் எல்லாம் என்றது தேவரீர் திருவடித்தாமரைகளுக்கு கைங்கரியம் பண்ண நல்ல பக்தரான அமுதனாலே துதிக்கப்பட்ட தேவரீர் திருநாமங்களை எல்லாத்தையும் என்றபடி. எந்த நாவினிலே அல்லும் பகலும் அமரும்படி நல்கு என்றது என் நாக்கிலே அகோராத்திரம் அமர்ந்திருக்கும்படி கிருபை செய்தெடுத்த வேண்டும் என்று பிரார்த்திക്കാം. அருசமய வெல்லும் பரமா ராமானுஷா என்பது பாஷ்யாதிகளாலும் வாதங்களாலும் விரோதி சமயங்களாலும் எல்லாம் ஜெயித்தன சர்வரேஷ்டரான எம்பெருமானாரே என்றபடி. இதன் விண்ணப்பமே என்றது இதே வேண்டுவது எந்தா என்னும்படியுள்ள இதுவே அடியேன் விண்ணப்பம் என்றபடி. இத்தால் எல்லா திருநாமங்களிலும் ராமானுஜன் என்கிற திருநாமம் சிரேஷ்டமாய் பகவான் என்றும் பகவத் ராமானுஜன் என்னுமா போலே எம்பெருமான் எம்பெருமானார் என்றும் பரியாய நாமங்களாயினால் இவ்விரண்டு திருநாமங்களும் சதா அனுசந்தயங்களையும் என்பதாயிற்று. இப்படியாகும் ஸ்ரீ பகவத் பாஷ்யகாரர் உகந்தருளிய நிருசிம்ம வைபவத்திலே ஒரே ஒரு பாசுரம். வளர்ந்த வெங்கோபமடங்களொன்னாயன் வானவுணன் கிளந்த பொன்னாகம் கிழித்தவன் கீர்த்தி பயிரெழுந்து விளைந்திடும் சிந்தை ராமானுசன் என் தன்மை இதனை நோக்கி கலைந்தனல் ஞானம் அளித்தவன் கையில் கனியன்னவே. அன்று கோபம் மேலிட்ட நரசிம்மப்பிரான் வாளுடைய இரணியன் பொன் மார்பை கிழிந்து கொன்றான். அப்பெருமானின் புகழ் என்னும் பயிர் விலையை பெற்ற உள்ளமுடைய ராமானுஜர் என் உடலை பற்றிய வினைகளை ஒழித்து கையில் நெல்லிக்கனி போலே நல்ல ஞானத்தை தந்து அருளும் வேண்டும் என்று ராமானுஜருடைய மனோரசம் என்று இந்த பகவத் பாஷ்யகாரருடைய விஷயத்துடன் இந்த 4000 திவ்ய பிரபந்தத்திலும் ஆழ்வார் அனுபவித்த ஆளரியின் வைபவமானது முடிந்தது.